டாக்டர் நியர்லி 40 ரீச் பண்ணாங்க. ஸோ இப்போ கிரே ஹேர்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டில் அது ஸ்டாப் ஆகுமா, இல்லை அது நேச்சுரல் தான் அது போகிறதுமே, இல்லை ஜெனட்டிக்காக வயசு இது நேச்சுரல் அப்படின்ற கேஸ் தான்? கரெக்ட். அதாவது 40 இயர்ஸில் கிரே ஹேர் வர்றதுங்கிறது நேச்சுரல். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் 22 வயசுக்குள்ள நிறைய வந்தால் தான் அது ப்ரீமெச்சூர் கிரெயின். ஸோ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் 22 வயசுக்கு மேலே போனாலே அது மெச்சூர் கிரெயின் தான். ஸோ இந்த கிரேயிங்கை வந்து ஓரளவு ஒரு 25 வயசு 30 வயசுக்கு மேலே நம்ம ரிவர்ஸ் பண்ணுறது கஷ்டம் மெடிசன் மூலமாக. ஏன்னா அந்த ஹேர் ஃபாலிக்கிள் மெலனோசைட் முடிக்கு கலர் கொடுக்குற அந்த செல் வந்து ஒன்ஸ் தன்னுடைய சக்தி இழந்துருச்சு, தன்னுடைய செயல்திறன் இழந்துருச்சு அப்படின்னா அதை மீண்டும் ரிவைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுதான் நம்ம உடம்புலையே ரொம்ப சென்சிட்டிவான ஒரு செல். அதுலேருந்து வந்து அது கலர் ப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னா ஸ்கின்னுக்கு கலர் கொடுக்குற செல்ஸை கூட நம்ம ரிவைவ் பண்ண முடியும். ஆனால் ஹேர் ஃபாலிக்கிளுக்கு கலர் கொடுக்குற ஹேர் ஃபாலிக்கிள் மெலனோசைட்ஸை ரிவைவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஒன்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதனுடைய மெலனோசைட் ஸ்டெம் செல்ஸை கூட நம்ம திரும்ப ரிவைவ் பண்ணுறது கஷ்டம். ஆனால் யங் ஏஜில் ஒரு 22 வயசுக்குள்ளே 20 வயசுக்குள்ளே அதை வந்து சத்து குறைவினால், ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் இல்லாமல் சத்து குறைவினால் கிரேயிங் ஏற்பட்டிருந்தா, முக்கியமாக வந்து விட்டமின் B12, அயன் டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி, விட்டமின் D டெஃபிஷியன்சி, இந்த மாதிரி சில டெஃபிஷியன்சி ஸ்டேட்ஸில் வந்து ப்ரீமெச்சூர் கிரேயிங் வரலாம். அந்த கிரேயிங் அப்படி வந்திருந்தா அதை சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறது மூலமாக நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியும். 40 வயசில் வந்து we have to accept கிரேயிங் gracefully.